ஹாய் ஹலோ பீப்பிள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வித் லவ் அந்த படத்தோட ரிவ்யூவோட தான் வந்துருக்கிறோம். அபிஷன் ஜீவிந்த், அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படத்தை இயக்குனர் ஹீரோவாக அவதாரம் எடுத்துருக்கிறாரு. இப்போ உள்ள பசங்கள்லாம் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ சான்ஸ் கேட்டோம் அப்படின்னா இவங்கெல்லாம் ஒரு பேரும் மதிக்க மாட்டாங்க. பேசாமல் நம்ம ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுவோம், அதை வச்சு அதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்கில்ஸ் மெயின் எதுக்காக நம்ம சினிமாவுக்கு வந்தோமோ அதை காமிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம் நினச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், பிரதீப் ரங்கநாதனை தொடர்ந்து நம்ம அபிஷன் ஜீவிந்தும் இப்போ படடிக்க வந்துட்டார். சரிப்பா, அவர் இயக்குன டூரிஸ்ட் ஃபேமிலியில் அவரே ஒரு சின்ன ஒரு கேரக்டரை பில்ட் பண்ணி அதில் அவர் நடித்தார். இது ஹோல் படத்தை எப்படி தாங்கியிருக்கிறாரு, இந்த படம் நல்லா இருக்கா அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குமே இந்த ரிவ்யூவை ஃபுல்லாக பாருங்கள். கதையை பொறுத்து ரொம்ப சிம்பிளுங்க. ரெண்டு பேர் கல்யாணம் பண்ண போகிறாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. அப்படி மீட் பண்ணி பேசுகிற டைமில் தான் அவங்க எங்கே ஸ்கூல் படித்தாங்க, அந்த ஸ்கூலில் நடந்த அந்த காதல், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் ஷேர் பண்ண ஆரம்பித்து ப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடி ஏன் நம்ம நம்மளுடைய எக்ஸை தேடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை ஒரு அஜெண்டாவாக க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் படத்துடைய செகண்ட் ஆஃப். படத்துடைய ஒட்டுமொத்த விஷயத்தையுமே நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ப்ரெடிக்ட் பண்ண விஷயத்தையே ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் தான் இந்த வித் லவ். நான் எப்போவுமே சொல்லுவேன் இல்லையா, அந்த 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அப்படி ஒரு கதையா, அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. ஆனால் அந்த கதையில் நம்மளை எந்த அளவுக்கு எங்கேஜிங்காக வைக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்துடைய சக்ஸஸ். ஃபர்ஸ்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் லவ் அது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி புரியாத புதிராக இருக்குதோ அதே மாதிரி தான் நம்மளுக்கும் புரியாத புதிராக இருக்குது. ஒரு கனெக்டே வரல அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடியும் இந்த ஸ்கூல் லவ் அதை பற்றிலாம் நிறையா பார்த்துருப்போம். ஆனால் அந்த ஸ்கூல் லவ் அப்படின்றது ஒரு புரியாத புதிர், அது எப்படி வருது, ஏன் வருது அப்படின்றதெல்லாம் தெரியாது. அப்படின்றதுக்கு இந்த படத்துடைய அந்த ஸ்கூல் லவ்வும் ஒரு உதாரணமாக நான் சொல்லுவேன். அந்த லவ் பெருசாக நம்மளை மாதிரி ஆட்களுக்கு ஒட்டவே ஒட்டலை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. பட் இதில் எங்கே ஒட்டுற மாதிரி நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அபிஷன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் அனஸ்வரா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும். குறிப்பாக அபிஷன் அவருடைய ஒன்லைனர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நமக்கே அடடா அப்படின்ற மாதிரி பல இடங்களில் சிரிக்க வைக்கிறாப்புல. அபிஷன் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் என்னவா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்னசென்ஸ் இருக்குது அவருடைய ஃபேஸில். அந்த இன்னசென்ஸ் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அடடா, நம்ம கூட ஸ்கூல் காலேஜஸ் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணியிருக்கமேடா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கூட அந்த ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்றத கிரியேட் பண்ணிடுறாரு அபிஷன். வாழ்த்துக்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் ஒன் ஃபில்ம் ஒன்றுன்னு சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக ஒரு ஸ்டார் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் நம்ம அபிஷன் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்க அப்புறம் அனஸ்வரா அழகாக இருக்காங்க. க்யூட் பெர்ஃபார்மன்ஸ். அவங்களுக்கு மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா, அந்த மலையாளம் கலந்த தமிழ், அதுதான் பயங்கர ஸ்ட்ரென்த்து. அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பாக நிறைய பேர் ஏய் இவங்க என்னுடைய க்ரஷ்ஷானு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக க்ரஷ் லிஸ்ட்டில் சேர்க்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அழகோடு சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸும் பண்ணுறது அப்படின்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே அழகு இருக்கும், நடிப்பு வராது. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதில் இவங்க விதிவிலக்கு. அழகும் இருக்குது, நடிப்பும் இருக்குது, ரெண்டையுமே கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. படத்தில் ஒரு 1-2 சீன் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். அதுவும் குறிப்பாக ஒரு மொட்டை மாடி சீன் ஒன்று வரும். அதில் அபிஷனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். செம்மையாக இருந்தது. வாவ், யோ என்னையா நீ பெரிய நடிகையா அப்படின்ற மாதிரி நமக்கு அது ஃபீல் இருந்தது. அப்புறமா அந்த எமோஷனல், வழக்கமாக தமிழ் சினிமாவில் இந்த அப்பா பையன் அந்த ஒரு பாண்டிங்கில் ஒரு கிளிஷே ஒன்று வைப்பாங்க இல்லையா, அது இந்த படத்தும் விதிவிலக்கில்லை. அது காலத்தின் கட்டாயம். கண்டிப்பாக இதெல்லாம் வச்சா தான் ஆடியன்ஸை கொஞ்சம் கவர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை பற்றி பேசி ஆகணும். படத்துடைய பில்லர் அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஷான் ரோல்டன். பின்னணி இசையாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், ஃபென்டாஸ்டிக். இந்த ஜானருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை சூப்பராக கொடுத்துருக்காப்புல. வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் ஒரு பாட்டு வரும், அது ஹீரோக்கும் போட்டிருப்பாங்க, ஹீரோயினுக்கும் போட்டிருப்பாங்க. அந்த ரெண்டுக்குள்ளே அந்த வேரியேஷனை அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு எனர்ஜியோட பாய் சாங்கு, கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த லவ், அந்த வெக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, உடனே இதுக்கெல்லாம் தூக்கிட்டு வந்துடாதீங்க,
என்ன பெண்ணுனா ஒன்றை வெக்கம் அப்படின்ற மாதிரி தான் வரணுமா அப்படின்லாம் யாரும் வந்துடாதீங்க. சொல்கிறேன், அந்த ஒரு அவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒளிச்சு வச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதமாக அந்த பாடல் அமைஞ்சிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா அந்த பின்னணி இசை கூடவே அவருடைய ஆலாபனைகள்லாம் இருந்தது. ஆமாம், பின்னணி இசை கூட அவரும் பாடியிருந்தார். நல்லா இருந்ததுயா, நல்லா பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்றது வந்து ஒரு ஃபீல் குட் படம். படத்தில் வந்து ட்விஸ்ட்டு, டான்ஸு, வெட்டு, குத்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஃபீல் குட்டான படம். 2 பேர் அவங்க வந்து லைஃப்பில் சேர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து சின்ன வயசில் அவங்க பண்ணிக்க முடியாத ஒரு விஷயத்தை இப்போ அவங்க பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இது ரியல் லைஃப்பில் சாத்தியமாடா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 100% வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து ஏய் என்னங்கடா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே தோணும். மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து ஜென்சி இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும். அதுவும் ஏ சென்டரில் இந்த படம் வந்து வேறு லெவலில் தூக்கி போய் கொண்டாடுவாங்க. இது பிஎன்சியில் வந்து எப்படி இறங்க போகுது அப்படின்றத வந்து உங்களை மாதிரி நானும் பார்க்க காத்திருக்கிறேன். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. குறிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு நம்ம கூட கனெக்ட் ஆச்சு அந்த 2 பேருடைய கதையும். மொத்தத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் படம். எப்படி வந்து நம்ம மலையாள சினிமாவில் சில படங்களை பார்த்துட்டு வாஹா சூப்பரு ஃபென்டாஸ்டிக்கு, அது புரியுதோ புரியலையோ இவனை பாட்டுக்கு அடிச்சு விடுவானுங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் உண்மையிலேயே ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம், ஒரு லவ் ஸ்டோரி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா யோசிக்காமல் இந்த வீக்கெண்டுக்கு புக் பண்ணிடுங்க. ஏன்னா வந்த மிச்ச எல்லா படங்களை விட இதுதான் பெஸ்ட்டு. மீதி எல்லாம் ஒரு குப்பை தான், அட்டு உப்மா படங்கள். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 4 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா இன்றைக்கி ஒரு சம்பவமாகி போச்சு மக்களே. என்னன்னு கேட்கலாம், இன்றைக்கி நான் பார்க்க போன தியேட்டரில் வந்து கவுண்டரில் வந்து லேடிஸ் டிக்கெட் செல்லர்ஸ், நான் போய் வித் லவ் கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே அந்த அக்கா அப்படியே ஒரு மாதிரி பார்த்தாங்க ஃபஸ்ட்டு. அப்புறமா என்ன நினச்சாங்கன்னு தெரில, சரிட்டு படம் தான் கேட்குறான் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்படிலாம் டைட்டில் வச்சா நம்ம என்ன பண்ணுறது?